தொண்டு செய்திட அவருக்கு ஒரு வாய்ப்பினை வேட்பாளர் வேலு கார்த்திகேயன் அவர்களை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் தமிழக அரசியலில் வெற்றி பெற செய்தால் அவருக்கு நான் மந்திரி பதவி வாங்கி கொடுப்பேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். 1989 முதல் தேர்தலை கண்டார் அண்ணன் துரை சந்திரசேகரன். நடுப்பிசை திலகமான சிவாஜி கணேசன் அவர்களை தோற்கடித்தார். அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வயசு 12. டிசி என்ன அவமானமா இருக்குன்னு 66 வயசு 67 வயசுல இன்னமும் போய் உதயநிதி கால தொட்டு கும்பிட்டு மந்திரி பதவிக்கு நின்றுகிட்டு இருக்கீங்க. அவமானமா இருக்குன்னு இந்த தொகுதி மக்களுக்கு. உண்மையில் நேர்மை இருந்தால் உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும், துரை சந்திரசேகரன் அண்ணன் சொல்லட்டும். கடந்த ஆட்சியிலே பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு அண்ணன் துரை சந்திரசேகரன் இதே திருவேரிலே நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு ஏன் மந்திரி பதவி கிடைக்கலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மந்திரி பதவியை தட்டி பறித்து வேறொருக்கு கொடுத்தது யாருன்னு தைரியம் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்க, இல்ல உங்க கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் சொல்லட்டும், இல்ல அவரோட பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும். உண்மையை சொல்லி பிளவை ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் உண்மையை மறைத்து பொய்யை சொன்னால் இதே இடத்தில் உண்மையை நான் சொல்லுவேன். தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு கிடைத்த மந்திரி பதவியை கெடுத்தது யார் அல்லது கொடுக்க விடாமல் தடுத்தது யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அன்னைக்கு உதயநிதி எங்க போனாரு? அன்னைக்கு உதயநிதி கூப்பிட்டு துரை சந்திரசேகரனுக்கு தான் அந்த மந்திரி பதவி கொடுக்கணும்னு கொடுக்காமல் போனதுக்கு எத்தனை காலத்துக்கு தான் பொய் சொல்லி இந்த நாட்டில் பழப்ப நடத்தும் கருணாநிதி குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையாவது செய்ததுண்டா? சென்ற தேர்தலில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதி. அதுல விவசாயிகளுக்கு மட்டும் கொடுத்த வாக்குறுதி 83 வாக்குறுதி. அதில் 10 கூட நிறைவேற்றாத திமுக பச்சை பொய்யை சொல்லுகிறது. நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு மட்டும் தைரியம் இருந்தா சொல்லட்டும். 33வது வாக்குறுதி விவசாய கடன்கள் அத்தனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி கொடுத்தது. உண்மை இருந்தால், நேர்மை இருந்தால், துணிவு இருந்தால் திமுக சொல்லட்டும் எத்தனை கோடி விவசாய கடன்களை ரத்து செய்தார் என்று. 18ஆம் ஆண்டுல 3 பேரு, 19, 18, 19ல 5 பேரு, 19, 20ல 6 பேர், 555 பேருக்கு 22, 23 பாசன வசதி பெறாமல் கரிசாக கிடந்த நிலங்களை கண்டார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரிடம் சொல்லுகிறார், இப்படி ஒரு தடுப்பணை முன்னேற்றம் பெற நீங்கள் சந்திரசேகரன் ஓட்டு போட்டு ஏமாந்து தேர்தல் காலத்தில் 500க்கும் 200க்கும் அவருடைய கையேந்தி நிற்பீர்கள் என்று அன்பு சொன்னவர்களை சிந்தித்து பாருங்கள். திட்டங்கள் என்ன அதில் பட்டியலிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வேலு கார்த்திகேயன் அவர்களை ஆதரித்து பேசப் போகிற ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு அப்பழுக்கற்ற தலைவர், தலைவரான கருத்திற்கு சொந்தக்காரர். அவரும் சரி, அவருடைய தகப்பனார் ஜி.கே. அவர்களும் சரி, தமிழ்நாட்டில் மக்களின் நலனுக்காக இன்று வரை இயக்கம் கட்டி உங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள். நல்ல தலைவர்கள் ஒருவரை ஆதரிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நல்லவராக இருப்பார் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே உங்களது பொன்னான வாக்குகளை குக்கர் சின்னத்திற்கு வழங்க வேண்டும். இதோ ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள். வேட்பாளர்
செயலாளர் திரு வேலுக்கார்த்திகேயன் அவர்கள் காரை ரெண்டு மறைச்சு போட்டுக்கிட்டு எடுக்க மாட்டாங்கிறாங்க சொல்றாங்கப்பா. இந்த இடத்துல வண்டி நம்பர் சொல்லி மைக்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. பேச முக்கிய அங்கமாக கூட்டணி கட்சியாக அமமுகவினுடைய வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வேலு கார்த்திகேயன் அவர்களை பின்னத்திலே நீங்கள் வாழ்த்தி வாக்கு போட்டு அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் திரு ரத்தினசுவாமி அவர்களே, சூரிய பிரகாஷ் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, திரு ராஜா அவர்களே, செந்தில் மணி அவர்களே, பாஜகவினுடைய மரியாதைக்குரிய திரு தங்க கெனடி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, அமமுகவினுடைய வடிவேல் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் என் கே சேகர் அவர்களே, ராம் மோகன் அவர்களே, சசிகுமார் அவர்களே, முரளிதரன் அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, கருப்பையன் அவர்களே, திரு சசி கண்ணன் அவர்களே, விஸ்வஜித் பரூரா அவர்களே, காடேராவ் அவர்களே, ராஜராஜன் அவர்களே, லர்பன்ஸ் அவர்களே, அருணகிரிநாதர் அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற மரியாதைக்குரியவர்களே, என்னோடு திருவையாறு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வலியுறுத்தியிருக்கிற மரியாதைக்குரிய திரு சுரேஷ் மூப்பனார் அவர்களே மற்றும் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய நண்பர்கள் ஒன்றிய செயலாளர் சாமுவேல் அவர்களே, கலியமூர்த்தி அவர்களே மற்றும் நம்முடைய கூட்டணியை ஆதரிக்கின்ற அத்துறை கட்சிகளுடைய மிகுந்த மரியாதைக்குரிய இந்த தொகுதி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, சட்டமன்ற தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் தேவை, அவசியம், அவசரம். அதற்கு காரணம் என்ன? ஏழை எளிய நடுத்தர காரணம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. 5 வருட காலம் அவர்களுடைய வாக்குறுதியை நம்பி காத்து கிடந்த மக்களை ஏமாற்றிய அரசு இந்த அரசு. இந்த அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றால் நம்முடைய எடப்பாடியார் தலைமையிலான அரசு மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும். ஐயா நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசும் தமிழக அரசும் ஒத்த கருத்தோடு செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையிலேயே தமிழகம் வரும் வருடங்களிலே இருக்க முடியாது. ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது? எதற்காக ஆட்சி மாற்றம் தேவை என்று நாங்கள் கேட்கிறோம். புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பால் விலை உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, குப்பைக்கு கூட வரி, கொரோனா மருத்துவர்களையும் செவிலியர்களையும்
பணியமர்த்தினார். அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளத்தை முழுமையாக சரியாக வழங்கினார்கள். கஷ்ட காலங்களிலே ஏழை மக்களுக்கு உதவ வேண்டிய வேலைக்கு இலவசமாக கொடுத்தார்கள். கொரோனா காலத்தில் கூட பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இதற்கு நேர்மாறாக இன்றைக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் உங்களை வஞ்சிக்கும் வகையிலே உங்கள் மீது சுமையை வரியை ஏற்றியது என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. 2011 2021 ஆண்டு வரை 10 ஆண்டுகளிலே தமிழகத்திலே 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்த பெருமை அதிமுகவுக்கு உண்டு. நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் கொடுத்த அரசு அதிமுக அரசு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. 67 சட்டக் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக், அதே போல பொறியியல் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், வேளாண்மை கல்லூரிகள் என்று மாணவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மரியாதைக்குரியவர்களே, பெண்களுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்று கூறுகிறோம். இங்கே மகளிர் அதிகமாக சுட்டெரிக்கும் வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆட்சி மாற்றத்திற்கு நீங்கள் தான் அடித்தளம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன் மகளிர் அடித்தளம், ஏன் பெண்கள் அடித்தளம் என்றால் இன்றைக்கு திமுக அரசின் காரணமாக, தவறான செயல்பாடின் காரணமாக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. மகளிருக்கு, பெண்களுக்கு எந்த விதத்திலும் இந்த அரசிலே பாதுகாப்பு கிடையாது. காலையில் பாதுகாப்பு இருந்தால் தானே மாலையிலும் இரவிலும் இருக்க முடியும். காலையிலேயே பாதுகாப்பு இல்லையே, பிறகு எப்படி மாலையிலும் இரவிலும் மகளிருக்கு பாதுகாப்பு இருக்க முடியும்? தென் மாநிலங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, நம்முடைய பாண்டிச்சேரி, இந்த 5 மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழர்களுக்கு தலைகுடிவு இந்த தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு மிக மோசமாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு காரணம் கொள்ளை, திருட்டு, போதைப்பொருள், பாலியல் தொந்தரவுகள் என்று இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை பெண்கள், மகளிர் மறந்துவிடக் கூடாது. உங்கள் கையால் இந்த தொகுதியிலே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, இன்றைய சூழலிலே பள்ளி மாணவிகள், பணிபுரியும் பெண்கள், வயதான முதியோர் உள்ளிட்டோருக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பெண்கள் நாட்டினுடைய கண்கள். பெண்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி முடித்த பெண்கள் சுயதொழில் தொடங்க மத்திய அரசு முத்ரா சிறப்பு திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்கி பெண்கள் முனைவோருக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு மாநிலத்திலே மகளிருக்கு, பெண்களுக்கு அதிக திட்டங்கள் கொடுக்கப்பட்டது என்றால் அது அம்மா ஜெயலலிதா ஆட்சியிலே என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதை தடம் புரளாமல் பின்பற்றிய பெருமை ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லாட்சி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியிலே இந்தியர்கள் தலை நிமிர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால், நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு
வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அத்தகைய உயர்ந்த அரசாக, சிறந்த அரசாக இன்றைக்கு மத்திய அரசு 3ஆம் முறை ஆட்சி பீடத்திலே இருக்கிறது. திமுக அரசை பொறுத்தவரையிலே வாக்கு வங்கி அரசியல் செய்கிறார்கள். மத்திய அரசு மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் இந்தியா வளமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா மாநிலங்களும் உயரும் வகையிலே திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக மத்திய அரசுடைய திட்டங்களை பெறுவதிலே தாமதம் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களை பெறுவதற்கு சுணக்கம் காட்டுகிறார்கள். அதற்கு காரணம் வாக்கு வங்கி அரசியல் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசை திமுக எதிர்கட்சியாக பார்த்தால் தமிழகம் வளரும், எதிரி கட்சியாக பார்ப்பதினால்தான் தமிழகம் வளர முடியவில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், மரியாதைக்குரிய தலைவர்களிலே ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கூட்டணியினுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையிலே தன்னுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம்முடைய மதிப்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் தன்னுடைய உயர் பணியை சிறந்த முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தலைவர்களும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே திருவையாறு தொகுதி வாக்கு எண்ணும் போது தமிழகத்தினுடைய முதல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய உயர்ந்த நிலையை திருவையாறு தொகுதி ஏற்படுத்தும் போது புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று போலியாக சொல்லி உங்களை ஏமாற்றிய திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது உண்மையாகவே அந்த பணி ஒரு காலக்கெடுவுக்குள் நடைபெற்று முடிவடைந்து செயல்படுத்தப்படும் என்பதை நான் இங்கே பொறுப்புணர்வோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல திருவையாறு புறவழிச்சாலை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் நன்கறிவீர்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உட்பட நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற்றதை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல புறவழிச்சாலையை சுவாமிமலை மெயின் ரோடுடன் இணைப்பதற்கு அனைத்து முயற்சியையும் நாங்கள் முறையாக சரியாக மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பகுதியெல்லாம் ஐயா ஜி.கே. மூப்பனார் வளர்த்த பகுதி. ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் என்றால் ஐயா ஜி.கே. மூப்பனார். இந்த மாவட்டத்தில் எந்த துறையில் வளர்ச்சி இருந்தாலும் ஐயா மூப்பனார் அவர்களது குடும்பத்தினுடைய பங்கு உண்டு என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே மக்களுடைய மனநிலையை நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து எப்படி மக்களை மனமாற்றம் செய்ய முடியும், வாக்கை மாற்ற முடியும் என்று நினைத்து ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பெயரிலே கல்லூரி அமைப்பதாக இங்கே வாக்குறுதி கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதற்கு ஒரு சிறு கல் கூட வைக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலை. இந்த நிலை புதிய ஆட்சியிலே தொடராது. அதற்குண்டான தங்கு தடையெல்லாம் தாமதமின்றி தீர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய திருவையாறு தியாக பிரம்ம உற்சவத்திற்கு பெருமை வாழ்ந்த பகுதி. இந்திய அளவில் அல்ல, உலக அளவிலே தியாக பிரம்ம உற்சவத்திற்கு இங்கே வந்து சுவாமிக்கு மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான
அந்த வகையிலே கோவில்கள் நிறைந்த பகுதி, ஆன்மீகம் ஈடுபாடு கொண்ட பகுதி இந்த பகுதி. துரதிருஷ்டவசமாக வாக்காளர் பெருமக்களே, கோயில்கள் நிறைந்த பகுதியிலே கோயிலுக்கு போகாதவர்களுக்கு தயவு செய்து இனிமேல் வாக்களிக்க வேண்டாம். கோவிலை பற்றி கவலைப்படாத அரசுக்கு வாக்களிக்க வேண்டாம். மாறாக அனைத்து மதமும் சமம் என்று கருதக்கூடியவர்களுக்கு வாக்களியுங்கள். நெற்றியிலே பொட்டு வைப்பதே தவறு என்று நினைப்பவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். நாடு முன்னேற வேண்டும், நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நாடு உயர வேண்டும். அதற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய மத்திய ஐயா நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு ஒத்த கருத்துடைய ஐயா எடப்பாடியார் அரசு தமிழகத்திலே மலர வேண்டும். அத்தகைய உயர்ந்த நிலைதான் மத்திய மாநில அரசினுடைய இணக்கம். அந்த இணக்கத்தை 100% பயன்படுத்தக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள். இந்த பகுதி மக்களுடைய நாடி நரம்புகளை உணர்ந்தவர், பகுதியுடைய எண்ணங்களை புரிந்து தெரிந்து அறிந்து சட்டமன்றத்திலே பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை போராடி வாதாடி பெற்று தரக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் நம்முடைய வழக்கறிஞர் வேலு கார்த்திகேயன் அவர்கள். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார், உங்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொள்வார். குக்கர் சின்னத்திலே திருவையாறு தொகுதி மக்கள் அளிக்கும் வாக்கு உங்களுடைய ஒவ்வொரு பகுதியினுடைய வளர்ச்சி 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 என்பதை மனதிலே வைத்து நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வேலு கார்த்திகேயன் நம்முடைய வெற்றி, திருவையாறுடைய வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, ஐயா எடப்பாடியார் அவர்களது ஆசி பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது அன்பை பெற்ற வேட்பாளர், கூட்டணி கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள், ஐயா அன்புமணி அவர்கள் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக, உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வேட்பாளராக, உண்மையான வேட்பாளராக, நேர்மையான வேட்பாளராக, நாணயமான வேட்பாளராக பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார், ஐயா ஜிஆர் மூப்பனார் ஆசியோடு இங்கே நிற்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் வேலு கார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் குக்கர் 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 சின்னத்தில் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைத்து ஒரு நல்ல மாற்றத்தை திருவையாறிலே ஏற்படுத்துங்கள். மத்திய மாநில அரசினுடைய திட்டம் 100% இங்கே வந்து சேரக்கூடிய உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். எனவே குக்கர் 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 குக்கருடைய வாக்கு உங்களுடைய வளர்ச்சி 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 என்று கூறி கடும் வெயிலிலே இங்கே எனக்காக காத்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், வாக்காளர்களுக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். Not
நமக்கு நல்ல நேரம் வாசனையா படுத்தருதே